ஹாய் நண்பர்களே, என்னங்க நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க, எப்பயும் போல தான் ஒரு குட்டி கதை ஒன்று. ஊர் கிராமம் தெருவுன்னு இருந்தால் ரெண்டு கோஷ்டி இருப்பாங்க. ஒரு மேற்படி கோஷ்டி, ஒரு கீழ்ப்படி கோஷ்டி. அடிக்கடி இந்த மேற்படி கோஷ்டி கீழ்ப்படி கோஷ்டிட்டு சண்டை வளர்த்துட்டே இருந்தாங்க. அவங்களும் ஒதுங்கி எவ்வளோ போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணான், அந்த மேற்படி கோஷ்டி கீழ்ப்படி கோஷ்டியை பார்த்தான். அவன் போய் டீயில் வந்துட்டு ஒரு 30 ரூபாய் டீயை வாங்கிட்டு, ஒரு 2 சிகரெட்டை வாங்கிட்டு, ரெண்டு வடையை வாங்கிட்டு, ஒரு கப்பை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் போய் அவங்கள போயிட்டு ஒரு தவன்னு துவச்சி எடுத்துருவோன்ட்டு இந்த மேற்படி கோஷ்டி ஃபுல்லாக சரக்கு போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. போய் பார்த்தா ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. அந்த கீழ்ப்படி கோஷ்டி 8 பேர் உட்காந்துட்டு அந்த 30 வட்டியை பகிர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே போய் இவங்க கிண்டல் பண்ணுறாங்க. மேற்படி கொடுத்து ஆடா பாவீங்களா, கஞ்ச பிசினாரிவில் அப்படி பண்ணா. அண்ணா இதுக்கு தானே உங்கள் லெவல் வேறு, எங்கள் லெவல் வேறு, எங்களோட தரம் எங்களோட லெவல் இவ்வளோ தானா. தயவு செய்து நாங்கள் தெரியாமலோ உங்கள் வழியில் ஏதோ ஒரு தவறு பண்ணிருந்தா மன்னிச்சிங்கன்னா. இனிமேல் நாங்கள் வர மாட்டோம். தயவு செய்து எங்களோட போட்டி போடாங்கண்ணா. இந்த உலகத்தில் எங்களால் குடும்பம் நடத்துறதுக்கு பெரிய செமையாக இருக்குது. வீட்டு உள்ள தொல்லையாக இருக்குன்னா நமக்கு ஒதுங்கி ஒரு வேலை வெட்டியும் கிடைக்க மாட்டாங்கண்ணா. தயவு செய்துனா நாங்கள் எந்த தவறு செஞ்சாலும் மன்னிச்சிருக்கணும்னு சொன்னாங்க நண்பர்களே. உடனே அவனுக்கு எவ்வளோ சரக்கலாக இருந்தாலும் அதாங்க ஒரு நல்ல